இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு. கடமை என்பது பல நிலைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டால் படிப்பு என்பது கடமையாகிறது. இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை தேட வேண்டும் என்பது கடமையாகிறது. சிறுவயதில் பெற்றோர்களால் அந்த குழந்தைகள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது அந்த பெற்றோருக்குரிய கடமை. மாணவர்களை நல்ல முறையிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்பது ஆசிரியர்களின் கடமை. இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். ஆனால் அதற்குரிய பலனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால், விதைகளை விதைக்கின்ற பொழுது அவைகள் மெல்ல மெல்லதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். அதற்கான நேரம் வருகின்ற பொழுது அது முளைத்துவிடும். ஆனால் அதற்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன செய்து விடுகின்றோம்? ஒரு தவறை செய்து விடுகின்றோம். தீர்வை எடுத்துவிட்டு மற்ற செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றோம். என் குழந்தை மருத்துவராக தான் ஆக வேண்டும், என் குழந்தை நான் ஆசைப்பட்டது போன்று இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்வை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை அதை நோக்கி நீங்கள் செலுத்துகின்ற பொழுது, அந்த குழந்தைக்கு அன்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு கடினமான ஒரு தந்தையாக அல்லது மோசமான ஒரு தந்தையாக அல்லது தாயாக அந்த குழந்தைக்கு தென்படுவீர்கள். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு கடமை இருப்பது போன்று, உங்களுக்குள் ஆசை இருப்பது போன்று அந்த குழந்தைக்குள்ளும் ஆசையும் கடமையும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக உண்மையிலேயே நீங்கள் நல்ல தாய் தந்தையர் என்றால், அந்த குழந்தைக்கு உள்ளிருக்கின்ற அந்த திறமையை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் அந்த குழந்தையை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள் என்றால் அதை சரியாக செய்கின்றீர்கள் என்று பொருள் வரும். ஆனால் பல நேரங்களிலே நாம் தீர்வை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு அதை நோக்கி பேச ஆரம்பிக்கின்றோம். இது பல இடங்களில் நடப்பதுண்டு. தீர்வை எடுத்துவிட்டு தீர்வை முன்கூட்டியே நம்முடைய சிந்தனையில் வைத்துவிட்டு செயல்படுவது. எடுத்துக்காட்டு, பல சிறு கூட்டங்கள் இருக்கலாம். ஒரு பள்ளியில் நடக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம், அல்லது கல்லூரியில் நடக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஆலயத்தில் நடக்கின்ற பங்கு பெற உறுப்பினர்கள் மத்தியில் நடக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம். எந்த ஒரு கூட்டத்திற்கும் நீங்கள் தீர்வை முடிவு செய்துவிட்டு அந்த கூட்டத்திற்கு வந்தீர்கள் என்றால், அங்கே நிச்சயமாக புதிய சிந்தனைகளுக்கோ அல்லது மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் ஏற்பதற்கோ தயாராக இருக்க மாட்டீர்கள். காரணம், நீங்கள் ஏற்கனவே தீர்வை எடுத்து விட்டீர்கள். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். காரணம் என்னவென்றால், சில நேரங்களிலே கணவனோ மனைவியோ முடிவை எடுத்து வைத்துவிட்டு மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள், நம்ம அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். இன்னொருடைய கருத்தை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே முடிவை எடுத்து வைத்து விட்டார்கள். இதுபோன்று என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தாலியில் இருந்த பொழுது என்னுடைய தலைமை தந்தை அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்த 3 ஆண்டு உங்களுடைய பணியை முடித்த பின்பு நீங்கள் ஜெர்மனிக்கு செல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஜெர்மனியில் பணி செய்வதற்கு. நான் அப்பொழுது இத்தாலியில் இருந்தேன். ஆனால் இன்னொரு புறம் நான் ஏற்கனவே ஒரு தீர்வை எனக்குள் எடுத்து வைத்துக் கொண்டேன். என்னவென்றால், நான் 2 ஆண்டுகள் படிக்க வேண்டும். ஒரே அலைபேசியிலே அவர் என்னை ஜெர்மனிக்கு செல்வதற்காக வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். இல்லை, நான் படிக்கத்தான் செல்வேன் என்று நானும் என்னுடைய உறுதிப்பாட்டில் நிலைத்து நிற்கின்றேன். ஒருவேளை நான் இங்கே தீர்வை எடுத்து வைக்காமல் இருந்திருந்தால் அவருடைய சொல் பேச்சை நான் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் தீர்வை எடுத்து வைத்திருந்தனால் நான் என்ன விரும்பினோ அதுதான் நான் செய்ய முற்பட்டேன். இது நல்லதா கெட்டதா என்று நான் சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் தீர்வை நான் முன்கூட்டி எடுக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை வலியுறுத்தும் விதமாக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக தனி மனித அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கின்றது நாம் தீர்வை எடுப்பது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த குடும்பங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு சில கணவன் மனைவியிடையே நாம் பிரிந்து விட வேண்டும் என்று அவர்களுடைய மனதுக்குள் இருக்கும்.
ஆனால் நீதான் காரணம், நீதான் காரணம் என்று ஒருவர் மற்றவரை குறை கூறிக்கொண்டே சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருப்பது என்ன? இவனோடு சேர்ந்து வாழ முடியாது, இவளோடு சேர்ந்து வாழ முடியாது, பிரிஞ்சிடணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் சண்டையிட்டு ஒருவர் மற்றவரை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை இருவருமே ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஆக உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதான் செயல் வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணம் இருக்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். கொடுத்து உதவுகின்ற எண்ணம் இருக்கின்ற தீர்வை ஏற்கனவே எடுத்திருக்கின்றால் அவர்கள் கொடுத்து உதவுவார்கள். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்றவர்கள் கொடுப்பதை பற்றி பேசுவார்கள், ஆனால் கொடுக்க முன்வர மாட்டார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது கடமை எதுவோ அதை கண்டறிந்து நாம் செயல்பட வேண்டும். தீர்வை எடுத்து வைத்துவிட்டு நாம் செயல்பட்டால் பல நிலைகளில் நாம் தோல்வியை தழுவ வேண்டிய சூழல் இருக்கும். ஆகவே சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த உலகிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்பது வெவ்வேறு. ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் அதன் பலனை உடனடியாக எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுக்குரிய வெகுமதி எனக்கு உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது யதார்த்தமானா இல்லை. ஏனென்றால் இன்று நாம் எடுக்கின்ற பல முயற்சிகள் தோல்வியில்தான் முடிகின்றன. ஒரு சில நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லுகின்றது. ஆனால் மீண்டும் 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 உழைக்கின்றவர்கள், மீண்டும் 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 முயற்சி செய்கின்றவர்கள் வெற்றியை தழுவுகின்றார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு முறை, 2 முறை, 3 முறை முயற்சி செய்கின்றார்கள். அதில் வெற்றி பெறவில்லை என்றால் அதை கைவிட்டுவிட்டு இன்னொன்றை முயற்சி செய்ய முற்படுகின்றார்கள். அங்கேயும் தோல்வி வருகின்ற சூழலிலே அதே நிலைதான் ஏற்படுகிறது. காரணம் என்ன? தான் செய்த ஒன்றிற்கு உடனடியான வெகுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று ஒரு சிலருடைய எண்ணத்தில் என்ன இருக்கும்? பிறர் எனக்கு பணிவிடை புரிய வேண்டும், பிறர் நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று சுய நல போக்கு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது மற்றவர்கள் என்னுடைய தேவைக்காக இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இயேசு வித்தியாசமான ஒன்றை கொடுக்கின்றார். நீங்கள் ஒரு செயலை செய்துவிட்டால் உங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு செயலை செஞ்சிட்டீங்க, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் படிக்க வைத்து விட்டீர்கள், நன்றாக படிக்க வைத்து விட்டீர்கள் என்றால் அதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் அவர்களுடைய வேலைகளை தேடிக்கொள்ளட்டும். அதுபோன்று ஒவ்வொன்றிலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்க வேண்டிய இடத்தில் அன்பை கொடுங்கள். நான் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் என்று பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பதனால் நீங்கள் அன்பை கொடுக்கப் போவதில்லை. அன்பு இல்லை என்றால் நீங்கள் எது கொடுத்தாலும் அங்கு வீண்தான். ஆக உங்களுடைய கடமை சரியாக செய்யாத சூழலிலே அங்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சரியாக உங்களுடைய செயலை செய்துவிட்டால் அதற்குரிய வெகுமதி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று பார்க்கின்ற பொழுது கல்கட்டா அன்னை தெரேசா அவர்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவர்கள் தொடங்குகின்ற பொழுது அவர்களுடைய கைகளிலே பணம் இல்லை, செல்வம் இல்லை, போதிய ஒன்றும் இல்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த பணி பேச ஆரம்பிக்கின்றது. அவர்கள் செய்த செயல் பேச ஆரம்பிக்கின்றது. அந்த செயலின் வழியாக மக்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றார்கள், அவர்கள் தேவையானவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆக எதையும் எதிர்பார்க்காமல் நல்ல விஷயங்களை செய்கின்ற பொழுது கடவுள் அதன் வழியாக செயல்படுகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நற்செய்தியின் முதல் பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது கடுகளவு விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் மலையை பெயர்ந்து போய் என்றால் பெயர்ந்து போகும். ஆக இங்கே அடிப்படை நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். காரணம், இன்றைக்கு நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போகிறோம், இன்னொரு நாள் அந்த கோயிலுக்கு போகிறோம், இன்னொரு நாள் இன்னொரு புனிதருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், இன்னொரு நாள் மந்திரித்து கையில் தாயத்துக்கிட்ட போகிறோம் என்று நம்பிக்கையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான நம்பிக்கை என்றால் என்ன? ஒன்றை பிடித்து கொண்டு இது எனக்கு நான் என்னுடைய தேவையை நிறைவு செய்யும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருப்பதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை இன்று நம்மிடம் இருக்கிறதா?
என்ற ஒரு கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். கையில் கட்டியிருக்கின்ற கயிறின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனா? காலில் கட்டியிருக்கின்ற கயிறின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனா? அல்லது வீட்டில் மந்திரித்து வைத்திருக்கின்ற தாயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனா? வீட்டில் தொங்க விட்டிருக்கின்ற எலுமிச்சம்பழம் போன்றவற்றில் நம்பிக்கை வைத்திருக்கின்றனா? அல்லது கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனா? எந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்பது போன்ற சிந்தனைகள் இருக்க வேண்டும். உண்மையான முழுமையான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அங்கு நாம் நினைத்தது மெல்ல 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 நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையற்ற ஒரு இடத்திலே இது வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்கள் நடந்திருக்கும், நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், கடவுளுடைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும், ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம். அவற்றை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பேடு மாதிரி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குறிப்பேடை நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது, துயரம் வருகின்ற பொழுது, நம்பிக்கை இழக்கின்ற பொழுது நாம் அதை எடுத்து வாசிக்க வேண்டும். கடவுள் பல நல்லவற்றை எனக்கு செய்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு போதாத காலம், ஆனால் மீண்டும் கடவுள் எனக்கு நல்லதை செய்வார். என்னுடைய நம்பிக்கையில் நான் ஆழப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை நாம் வளர்க்கின்ற பொழுது அங்கு நிச்சயமாக நம்பிக்கை ஆழப்படும் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடமையை செய்வோம், நம்பிக்கையோடு செய்வோம், இறைவன் ஆசை பெறுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆசிரியர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய கடமைகளில் நாங்கள் உறுதியாக இருந்து உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.